நேயர்களே, ரொம்ப முக்கியமாக அமெரிக்கா உலக பொருளாதாரத்தில் பெரும் இழப்பை சந்தித்து வருகிறதா? அமெரிக்காவில் 31 நாட்களாக முடங்கி கிடக்கும் அமெரிக்காவினுடைய அரசு, அமெரிக்காவினுடைய ஆளும் ரிபப்ளிக் டொனால்ட் ட்ரம்புடைய பார்ட்டியும், ஜோ பிடன், கமலா ஹாரிஸ் இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக கட்சி மசோதாவில் அவர்கள் கையெழுத்திடவில்லை. அதாவது பினான்சியல் அந்த மசோதா, அதில் 60 எம்பிக்களின் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் அமெரிக்காவில் பொது கருவூலத்திலிருந்து பணத்தை எடுக்க முடியும், திட்டங்களுக்காக அவர்கள் செலவு செய்ய முடியும். ஆக இப்பொழுது 55 வாக்குகளை மட்டுமே செனட்டில் பெற்றுக்கொண்ட ரிபப்ளிக் பார்ட்டி எஞ்சிய 5 சட்டத்தரணிகளுடைய ஆதரவை பெற முடியாத காரணத்தினால் 31 நாட்களாக அமெரிக்காவினுடைய பினான்சியல் முறைகள், திட்டங்களுக்கான ஒதுக்கீட்டு பணி, பென்ஷன் கொடுப்பது, அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் ஏஜென்சியிலே வேலை பார்க்கக்கூடிய மக்களுக்கான நிதி சம்பளம் கொடுப்பதற்கும் 50க்கு ஸ்டேட்டுகளுக்கு, அதில் பெரும்பான்மையான அமெரிக்கா ஸ்டேட்ஸ்க்கெலாம் நிதி ஆதாரங்களை மத்திய நிதி தொகுப்பிலிருந்து வழங்க முடியவில்லை என்கின்ற செய்தி பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. இது உள்நாட்டு பிரச்சனை. ஆக இந்த உள்நாட்டு பிரச்சனையில் நிதி கருவூலத்தை முழுமையாக டெமோக்ராட்ஸ் முடக்கியிருக்கிறதுனால் சர்வதேச அளவில் அவர்களின் வைரியாக எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் உக்ரைன் போருக்கு யூரோப்பிய யூனியனோடு நிதி கொடுப்பதில் அமெரிக்காவுக்கு சிக்கல். காசா போரில் நிதி மட்டுப்படுத்தப்பட்டாலும் இஸ்ரேலுக்கு அவர்கள் நிதி கொடுப்பதில் சிக்கல். இதை தாண்டி உலகம் முழுவதும் சவுதி அரேபியா, அதை போன்று கத்தர், சிரியா, எல்லா நாடுகளிலும் அவர்கள் களத்திலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அங்கு நிதியை அனுப்ப வேண்டும், உள்நாட்டில் அவர்கள் நிதி பங்கிட வேண்டும், சம்பளம் கொடுக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் இந்த 31 நாட்களாக அமெரிக்கா பெரும் சிக்கலை சந்தித்திருக்கிறது. இதன் மூலம் அவர்களுக்கு ஏற்பட்ட டாலர் எவ்வளவு என்றால் $7 பில்லியன், இந்திய மதிப்பில் சுமார் 62 65 கோடி, 65,000 கோடி ரூபாய் இழப்பை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். எத்தனாயிரம் கோடி? 65,000 கோடி ரூபாய் இழப்பு அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அது 7 பில்லியன் என்றால் இந்திய மதிப்பிற்கு ஒரு 65,000 கோடிக்கு கொஞ்சம் குறைய வரும். 62,000 கோடி அளவிற்கு அவர்கள் பெருத்த சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மட்டுமில்ல, அமெரிக்காவுடைய பினான்சியல் செக்டோரியல் ஒரு அன்சர்டினிட்டி, நிலையற்ற ஸ்டேபிள் இல்லாத ஒரு நிலை காணப்படுகின்றது. உலகத்தில் பல பேரிடத்தில் அவர்கள் கையேந்தவும் முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அதற்கு மிக முக்கிய காரணம் உள்நாட்டுக்குள் இருக்கும் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கான இன்சூரன்ஸ், ஒபாமா கேர், இதற்கான நிதி ஆதாரங்களை முழுமையாக ரத்து செய்வதால் அமெரிக்காவில் பல குடும்பங்கள் தத்தளிக்கும் என்ற நிலையில் டெமோக்ராட்ஸ் அதை கொண்டு வர நிர்பந்திக்கிறது. ஆனால் நிதி ஆதாரங்களை சுட்டிக்காட்டிய அமெரிக்காவினுடைய கடும் போக்குவாதம், எதை எடுத்தாலும் எப்போது என்ன பேசுவார் என்று அறிந்து கொள்ள முடியாத யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அதற்கான நிதி ஆதாரத்தை ஒதுக்கீடு செய்ய அவர் மறுக்கிறார். இதற்குள் ஏற்பட்டுகிற அந்த கான்ஃப்ளிக்ட், இதற்குள் செனட்டில் ஏற்படுகிற குவாரல், வாய் தகராறு, அவர்கள் இதுதான் ஒட்டுமொத்த அமெரிக்க பொருளாதாரத்தினுடைய அன்சர்டினிட்டி. 65,000 கோடியை ஒரே ஒரு மாசத்தில் இழக்க செய்திருக்கிறார்கள். இது இன்னும் தொடருமா என்பது மற்றொரு பக்கம். இதற்கு இடையிலே 6 வாரங்களில் தான் அவர்கள் இத்தனை பில்லியன் டாலர்களிலும் 11 பில்லியன் டாலர்களிலும் 8 வாரங்களில் 14 பில்லியன் டாலர்களையும் இன்னும் இழக்க நேரிடும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு எவ்வளவு இழந்திருக்கிறாங்க? 65,000 கோடி. 4 வாரம் ஆச்சு. இன்னும் ஒரு 2 வாரம் போச்சுன்னா அது 7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் 11 பில்லியன் ஆயிரும். 11 பில்லியன்னா எவ்வளவு ஆயிரும்? ஒரு 96,000 கோடி, 98,000 கோடி ஆயிரும்.
அதற்கு அடுத்து இன்னும் ஒரு 8 வாரம் 2 மாசம் இந்த நிலை தொடர்ந்தா ஒட்டுமொத்தமாக 14 பில்லியன், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி, 1,60,000 கோடி அடுத்த ஒரு மாதத்தில் இன்னும் 28 நாள்ல அவர்கள் இழப்பார்கள். உலகத்திற்கெல்லாம் வினை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற அவன் பணத்தை இழந்து கொண்டிருக்கிறான். தற்போது வரை 31 நாளில் இன்று வரை அமெரிக்கா இழந்த தொகை 65,000 கோடி, 7 பில்லியன். இன்னும் 2 வாரத்தில் இழக்கப் போகிற தொகை 96,000 கோடி. அது 11 பில்லியனுக்கு மேல் சென்றுவிடும். அதற்கு அடுத்து இந்த மாதம் நவம்பர் முழுவதும் இந்த நிலை தொடர்ந்தால் 14 பில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 1,50,000 கோடி அல்லது 50,000த்திற்கு சற்று கூட குறைய இருக்கும் இழக்கப் போகிறார்கள் என்பது அமெரிக்காவுக்கு மிக 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 மோசமான ஒரு செய்தியாக வெளியாக இருக்கிறது. அமெரிக்க அரசாங்கத்தை தொடர்ந்து செயல்பாட்டை பல நிதி மசோதாக்களில் நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று ஜனநாயக கட்சிக்கும் அவர்களுக்கும் ஏற்படாத இந்த உடன்படிக்கையை எப்படி முடிவுக்கு கொண்டு வர போகிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அது அந்த முடக்கம் நீக்கப்பட்டுவிடும் என அக்டோபர் 1ஆம் தேதி ஒரு பாசிட்டிவான இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அமெரிக்காவிலிருந்து ஒரு நம்பக செய்திகளை செனட் உறுப்பினர்கள், குறிப்பாக ரிபப்ளிகன் சொன்னார்கள். ஆனால் இதில் அடமண்டான உறுதியான போக்கை ஜனநாயகவாதிகள் அவர்கள் கடைபிடிப்பதுதான் இந்த சிக்கல். அக்டோபர் மாதம் இறுதி வரை, அதாவது இந்த 2 நாட்களுக்கு முன்பு வரை அரசாங்கத்தினுடைய நிதியுதவி, அமெரிக்காவினுடைய பெடரல் வங்கியினுடைய நிதி உதவி இந்த ஆண்டு இறுதியில் காலாவதி ஆகிவிட்டது. இப்பொழுது காலாவதி ஆயிற்று. இதுவரைக்கும் காலாவதி ஆகவில்லை. ஒரு மாதத்திற்கு முன்பு அது நிதியை ரிலீஸ் செய்ய சொன்னார்கள், முடியாது என்றார்கள். இப்பொழுது நேற்று முன்தினத்தோடு காலாவதி ஆகிவிட்டது. எனவே அங்கு இருக்கக்கூடிய மத்திய சுகாதாரத்துறைக்கான மானியங்களை நீட்டிப்பது உள்ளிட்ட ஜனநாயக கட்சியினர்களால், நான் இப்ப சொன்னல இன்சூரன்ஸ் முன்மொழியப்பட்ட மசோதாவை தடுப்பதற்குத்தான் ரிபப்ளிக்கன் பார்ட்டி வாக்களிக்கின்றார்கள். இதன் காரணமாக அரசு துறையில் தற்போது இந்த முடக்கம் ஆரம்பித்திருக்கிறது. சுமார் 1.4 மில்லியன் கூட்டாட்சி பெடரல் ஜாபர்ஸ், அதாவது வேலை பணியாட்கள், 14 லட்சம் மத்திய கூட்டாட்சி ஊழியர்களுக்கு ஊதியம் இல்லாமல், அதில் இருப்பவர்கள் 35 லட்சம் கோடி, 40 லட்சம் கோடி. ஆனால் இந்த 1.4 மில்லியன், 14 லட்சம் பெடரல் சிஸ்டத்தில் மத்திய அரசில் வேலை பார்க்கும் பலர் விடுப்பில் அல்லது ஊதியமின்றி அமெரிக்காவிலே வேலை பார்க்கும் நிலை தொடர்கின்றது. அவர்கள் அனைவரும் அக்டோபரிலே பணி நீக்கம் செய்யப்பட்டு அனைத்து தொழிலாளர்களும் தற்போது ஒரு டெம்பரவரி பணி நீக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் வேலை இல்லாமல் அனைவரும் வீட்டில் சென்றிருக்கிறார்கள். இதை கணக்கிடப்பட்டால் அமெரிக்காவின் அளவிடப்பட்ட வேலையின்மை விகிதம் அக்டோபரில் 0.4% புள்ளிகள் உயர்ந்துள்ளது. 7% என்பது ரொம்ப மோசமான ஒரு இண்டிகேஷன். இந்தியாவிலும் அப்படித்தான் இருக்கிறது. இந்த 1.4 பில்லியனுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 0.5% அளவிற்கு அமெரிக்காவினுடைய வேலை இழப்பு. 14 லட்சம் பேரை வீட்டுக்கு அனுப்பியதன் மூலம் அங்கே நிலை தடுமாறுகிறது. இந்நிலையில 31 நாட்களாக தீர்வு எட்டப்படாமல் அமெரிக்கா பொருளாதாரத்தில் 7 பில்லியனை இழந்திருக்கிறது. அமெரிக்க காங்கிரஸ் பட்ஜெட் அலுவலகம் இதை மதிப்பிட்டுள்ளது. இது இந்திய ரூபாய்க்கு நாம் சொன்னதை போன்று 62,149 கோடி, 65,000 கோடின்னு நான் சும்மா சொன்னேன். ஆனால் 62,149 கோடி. இந்த முடக்கம் இப்படியே தொடர்ந்தால் அது 11 பில்லியனாகவும் 14 பில்லியனாகவும் நவம்பரிலே சிக்கல் ஏற்படும். 1981 இதுவரை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் உங்கள்கிட்ட, 15 முறை இது போன்ற ஒரு நிதி முடக்கம் ஏற்பட்டது. டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக இருந்த 2017 அந்த 19ஆம் ஆண்டிலும் கூட ஒரு 35 நாட்கள் இது போன்ற ஒரு நிதி முடக்கம் ஏற்பட்டது. காங்கிரஸ் பட்ஜெட் அலுவலகத்தினுடைய, அதாவது அலுவலகம் சிபிஓ என்பது அமெரிக்க நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட், அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கான பட்ஜெட் மற்றும்
பொருளாதாரம் தொடர்பாக மதிப்பீடுகளை வழங்கும் கட்சி சார்பற்ற சுயாதீனமான ஒரு கூட்டாட்சி நிறுவனம். ஆக எந்த கூட்டாட்சி நிறுவனமாக இருந்தாலும் எதிர்க்கட்சிகளோடு முரண்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்கா முடங்கி போயிருக்கிறது, தொடர் நஷ்டத்தை சந்தித்து வருகிறது. உலகம் முழுவதும் டேரிஃபை போட்டு அவர்களின் நீடித்த நட்புறவான பல நாடுகளை பகைத்திருக்கிறார்கள். நேட்டோவும் பிளவுபடுகின்றது. அதே போன்று இந்தியாவை அவர்கள் பிளவுபடுத்தி கொண்டு 50% வரி விதிப்பை போட்டிருக்கிறார். சீனாவோடு சற்று சமாதானமாகி 47 குறைத்திருக்கிறார், 57 உலகில் அதிக வரி விதிப்பான நாடாக இந்தியா மாறி இருக்கிறது. ஆக பக்கத்து கனடாவோடு கடும் புகைச்சல். இப்போது ஜெலன்ஸ்கி நடுத்தெருவில் நிற்கிறார், பெஞ்சமினும் நிற்கப் போகிறார். அமெரிக்கா இயங்காத ஒரு மந்த மூட நிலை தொடர்கிறது. மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.